மிகுந்த சிறப்பான ஒரு ஏற்பாடோடு கடந்த 2 நாட்களாக சென்னையில் நடந்துகிட்ருக்கு. பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. பெருமளவில் வந்து இந்த கார் ரேஸ் போட்டியை வந்து பார்த்துருக்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த கார் ரேஸ் மூலமாக கிடச்சிருக்கும் நான் நம்புகிறோம். இதற்காக ஒத்துழைத்த எங்களுடைய துறை, ஆர்பிபிஎல் அந்த டீமு, அப்புறம் வந்து காவல்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி டூரிசம், இப்படி அத்தனை துறை அதிகாரிகள் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறார். கார் ரேசஸ் அத்தனை பேரும் அவங்களுடைய திறமைகள்லாம் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறையோட வரலாற்றில் ஒரு சிறந்த இடம் கொடுத்து நான் நம்புறேன். நன்றி. நெக்ஸ்ட் இயர் 27 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷமும் தமிழ்நாடு அரசுடைய சப்போர்ட் இல்லை. அது ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து போன வருஷம் நடக்க வேண்டிய ரேஸ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது கேன்சல் ஆச்சு மழைனால. அடுத்த வருஷம் ரேஸ் வந்து நாங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இந்த ரேஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முதலமைச்சருடைய ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுவோம். இல்லை, அதெல்லாம் அவங்க ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. சென்னை பீப்புள், சென்னை மக்கள் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காம திரும்பி போயிருக்காங்க. நேத்தான ஒரு 500 பேருக்கு வந்து இலவசமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையும் ஆமா, சேஃப்டிக்காக தான். காலதாமதத்துக்கு காரணம் வந்து பாதுகாப்பு தான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ அந்த எஃப்ஐஆர் சர்டிஃபிகேட் நாங்கள் கோர்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். எஃப்ஐஆர் சர்டிஃபிகேட் இல்லாமல் ரேஸ் நடத்த முடியாது. ஸோ அது எஃப்ஐஆர் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது சென்னையில் ஒரு விஷயம் எப்படினாலும் புதுசாக நடத்தும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த இன்னைக்கு காலையில் நடந்த திட்டமிட்டபடி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ இன்னும் ஒரே ஒரு ரேஸ் இருக்கு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும். 2 நாட்கள் நடந்த குளறுபடி இல்லாம அடுத்த கட்டமா நடக்கும் போது எந்த குளறுபடியும் இல்லை, கரெக்டா போச்சு.